டுடே நம்ம சேனலில் ஒரு ட்ரிங்க் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்வீட் லஸ்ஸி. இது வந்து பஞ்சாபோட ஃபேமஸ் டிஷ். பொதுவாகவே நார்த் இந்தியன் சம்மரில் வந்து இந்த ட்ரிங்க் தாங்க அதிகமாக குடிப்பாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரசிருசி அறுசுவை சமையல். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்னைக்கான உங்களுடைய மோட்டிவேஷனல் லைன் என்னன்னா, முடியாது என எதையும் விட்டு விடாதே, முயன்று பார், நிச்சயம் முடியும். வாங்க இது எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் போல் கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஐஸ் சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா 50 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா 5 to 6 பீசஸ் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை நாட்டு சக்கரை கூட இதுக்கு பதிலாக ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்சியில் 2 சுற்றி எடுத்துக்கலாம். நம்மளோட லஸ்ஸி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு சர்விங் கிளாஸ்க்கு மாற்றிடலாம். வாவ், இந்த லஸ்ஸி நம்ம செஞ்சு குடிக்கும்போது அப்படியே நம்மளோட தாகம் வந்து கம்ப்ளீட்டாக குறையும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். 2 போல் முந்திரி பருப்பு, 2 பாதாம் பருப்பை நான் நல்லா துருவி எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. கொஞ்சமாக இது மேலே தயிர் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலி ஒரிஜினல் பஞ்சாப் லஸ்ஸிலெலாம் வந்து ஸ்வீட் கோவா இல்லை அப்படின்னா பால் ஆடை தாங்க சேர்ப்பாங்க. என்கிட்ட இன்றைக்கி ரெண்டுமே இல்லாததுனால நான் தயிர் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, நம்மளோட லஸ்ஸி சூப்பராக கார்னிஷ் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்கும். என்னோடய ஃபேமிலியோட ஃபேவரேட் ரெசிபி இதுன்னு கூட சொல்லலாம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத எனக்கு பதிவு பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ரசிங்க, நீங்களும் சமைச்சு ருசிங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.